ஹாய், உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மருந்து செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மருந்து செடிங்கிறது வந்துட்டு இந்த செடி தான் பாருங்கள். இது எதுக்கு மருந்து செடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? குழந்தை பிறந்த பெண்மணிகள்லாம் இந்த மருந்து செடியை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னா சங்கலை, இதோட பேர் வந்துட்டு. இது எதுக்கெல்லாம் பண்ணுவோம்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க தாய்மார்களுக்கு வந்து இடுப்பு வலி, முதுகு வலி, இப்படி எல்லா வலியும் இருக்கும் இல்லையா? அந்த வலிக்கெல்லாம் ஒரு உகந்த மருந்துனா இந்த சங்கலை செடி தான். இதோட கொடியை பாருங்கள், கொடி மட்டுமே எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு பாருங்கள். இந்த மரம் வரையிலும் போயிருக்கு பாருங்கள், இந்த எண்டிங் வரையிலும் இருக்குது. இது எல்லாமே சங்கலை செடி தான். இதோட செடியோட பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாருங்கள், முள் அதுக்கப்புறம் இலை, அவ்வளோதான். வேறு எதுவுமே இருக்காது. இதில் பூவோ மற்றபடி காயோ அப்படி எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் சங்கலை செடி. அந்த இலைய காம்போடு இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குது. இது வந்துட்டு கிராமத்தில் வந்துட்டு அதிகமான வேட்டில் இருக்கும். இது வந்து கடையிலுமே சங்கலை அப்படின்னு கேட்டால் கொஞ்சமாக மருந்து கடையில் போய் கேட்பாங்களே, நாட்டு மருந்து கடையில், அங்கே கேட்டால் கொடுப்பாங்க சங்கலை அப்படின்னு. அது பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இலையை பறித்து பொடி பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு கையாளனாலே பொடியாக வந்துடும். இதோட அது வந்துட்டு நம்ம டெய்லியும் ஒரு பால்லையோ இல்லை வெந்நீர்லையோ போட்டு சாப்பிட்டு வர முதுகு வலி, மூட்டு வலி இதெல்லாம் குணமாகும். அப்புறம் வந்து இந்த இலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் இந்த இலை. இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி சத்து அதிகமாக இருக்குது. இந்த இலையில் தண்ணி சத்து இருக்குது. அப்புறம் வந்துட்டு உடல் சூட்டை குறைச்சி அதிகமான குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியும். பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வந்துட்டு அதிகமாக பயன்படும். ஏன்னா மகப்பேறு, அதாவது குழந்தை பிறந்த டைமில் வந்து இந்த இலை தான் மருந்து குழம்பு மாதிரி வச்சு கொடுப்பாங்க. நிறைய பொருளெல்லாம் போட்டு இதில் அரைச்சி கொடுப்பாங்க. அப்புறம் வயதானவங்க, அப்போ உள்ள பாட்டிகளாம் இந்த இலையை பறித்து 2 உருண்டை 3 உருண்டைன்னு லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த தோட்டம் இது தான். ஒரு மரத்தில் தட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக கொடி பாருங்கள். இது வந்துட்டு சின்ன பிள்ளைங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். வயதானவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையிலும் ஆண்களும் சாப்பிட்லாம். ஆண்கள் எதுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா, அதிகமான வேலை செய்வாங்க இல்லையா, வெயிட்டில் இருக்குவாங்களா, அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த சங்கலை செடி. பாருங்கள். ஸோ இந்த சங்கலை செடி வந்து உங்கள் வீட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த சங்கலை செடி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல வந்துட்டு எங்கள் அப்போலேருந்து தாத்தா காலத்துலேருந்து எங்கள் குலதெய்வமாக வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். அந்த இடத்துல இந்த சங்கலை செடி இருக்குது. இது வந்து மற்றவங்க பறிக்கிறப்ப திருடலாம் மாட்டாங்க. இந்த செடியை திருடிட்டு போய் சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து இங்கே குலதெய்வம் இருக்கிறதுனால கேட்டுக்கிட்டு பறிக்கிற மாதிரி ₹1 வச்சுட்டு இந்த இலையை பறிப்பாங்க. அப்பையிலேருந்தே அப்படி தான். ஸோ உங்கள் வீட்லேயும் சங்கலை செடி இருந்தாலோ இல்லை இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்ருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.